சுமார் 8 மணி நேரம் விஜய் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்த நிலையில் 8 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை இன்று விஜய் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் சந்தித்து பேசினார். இதற்காக நேற்றே அவர்கள் இந்த அரங்கிற்கு வர வைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் காலை 8 மணி அளவில் இந்த அரங்கிற்கு வந்த விஜய் 9 மணி அளவில் இந்த சந்திப்பை தொடங்கினார். 6 மணி வரை, மாலை 6 மணி வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த குடும்பத்தினரை அரங்கில் அனைவரும் அமர வைக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனியாக ஒரு அறையில் அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் 30 நிமிடம் அவர் பேசியதாக குடும்பத்தினர் தனிப்பட்ட முறையில் நாம் பேசும்போது கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு அந்த சம்பவம் அவங்க உயிரிழந்தவர்களுடைய நினைத்து கண்ணீர் சிந்தியதாகவும், உங்களுடன் நான் எப்போதும் இருப்பேன், இறுதி வரை உங்களுக்கு அனைத்து உதவிகளும் நான் செய்து தருவேன் என்று கூறியிருக்கிறார். சிலரிடம் காலில் விழுந்ததாக கூறுகிறார்கள். இது தனிப்பட்ட முறையில் கூறுகிறார்கள். ஸ்ரீராம், கரூர் துயரம் நடைபெற்று 1 மாதம் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் விஜய் அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். வேறு என்னென்ன தகவல்களை அந்த குடும்பத்தினர் பகிர்ந்துக்கிறாங்க? அதே போல ஏற்கனவே தாவேகா தரப்பில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது உதவிகள், கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை செய்து தருவதாக கூறியிருப்பதாகவும், வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார்கள். அதை தங்களிடம் விஜய் உறுதி அளித்தார், நேரில் சொன்னார் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக வீடியோ காலில் பேசிய போது இரங்கலை தெரிவித்து ஆறுதலை கூறியிருந்தார். இன்று அந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார், எங்களிடமே தெரிவித்தார் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீராம், அந்த சந்திப்பு முடிந்து தற்போது விஜய் புறப்பட்டிருக்கிறார். இந்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.